ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற இயேசு கிறிஸ்துவின் இடையினைற்று என்ப நாமத்தில் உங்கள் அனைவரை வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி வழியாய் உங்களை சந்தித்து ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 4வது வசனம். உக்கர் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமை என்றால் அதுக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? எவ்வளவு அழகாக சாலமோன் சொல்லுகிறார். கோபத்தை குறித்தும் நிஷ்டூரத்தை குறித்தும் மிக தெளிவாய் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கோபம் அநேக நேரங்களிலே நம்மை பாவத்திற்குள்ளாய் தள்ளிவிடுகிறது. நாம் கோபப்படுகிற ஒவ்வொரு நிமிடமும் பாவத்திற்குள்ளாய் நாம் விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள், இவருடைய பிள்ளைகள் காயின் ஆபேல், கோபம், எரிச்சல், ஒருவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அங்கே ஏற்பட்ட கோபம் கொலையாய் மாறிவிடுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு கேரளா பகுதியிலே ஒரு செய்தி ஒன்றை வாசித்தேன். தேநீர் கொடுப்பதற்கு மருமகள் தவறி போனதால் மருமகளை கொலை செய்த மாமியார் என்ற ஒரு செய்தி. காலையில் தேநீர் கொடுக்கவில்லை என்ற கோபத்தினால் வெட்டி கொலை செய்த செய்தியை செய்தித்தாளிலே படிக்க முடிந்தது. இந்த கோபத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகள் அதிகமாய் மாறிவிடுகிறது. ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள், குடும்பங்களுக்குள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த கோபத்தினால் ஏற்படுகிற பின் விளைவுகள். உலக அமைதி கூட இந்த கோபத்தினால் இல்லாமல் போய்விடுகிறது. நாட்டுக்கு நாடு பிரச்சனைகள், நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், இவையெல்லாம் கோபத்தினால் ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் பொறாமையினால் வருகின்ற வீழ்ச்சிகள். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள் என்று இயேசுநாதர் சொல்ல, நாம் அதையெல்லாம் மறந்து ஒருவருக்கொருவர் கோபப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு முறை ஒரு பெண்மணியை ஒரு மனிதர் கொலை செய்தார். பல வருடங்கள் முடிந்தது. இந்த கொலை செய்த மனிதர் ஒரு மருத்துவமனையிலே சிகிச்சைக்காய் சென்றிருந்தார். அங்கே அறுவை சிகிச்சை செய்ய வந்த மருத்துவர் அந்த மனிதரை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார். நான் சிறுமியாய் இருந்த நேரத்தில் என்னுடைய தாயாரை நீங்கள் கொலை செய்தீர்கள். ஆனால் நான் நினைத்திருந்தால் இந்த அறுவை சிகிச்சையில் உங்களை நான் கொலை செய்திருக்க முடியும். ஆனால் அது என்னுடைய வேலை அல்ல. நான் எல்லாரிடத்திலும் அன்பு செய்கிறபடியால் உங்களையும் நான் மன்னிக்கிறேன். உங்களுக்கான அறுவை சிகிச்சையை மிக நேர்த்தியாய் நான் செய்ய ஆயத்தப்படுகிறேன், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி அந்த மனிதரை பார்த்து சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்தது என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஒரிசா மாநிலத்திலே தன்னுடைய 2 பிள்ளைகளை கணவரையும் கொலை செய்த அந்த மனிதனுக்கு மன்னிப்பை கொடுத்த மிஷனரியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கிளாடிஸ் என்ற அன்பு சகோதரி. நாம் எப்படி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் கோபம் இருக்கிறதா, இல்லை மன்னிப்பு இருக்கிறதா? இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல் என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தவறு செய்தவர்களை மன்னிக்கின்ற சுபாவம் நமக்குள் வர வேண்டும். மன்னிப்பினால் மற்றவர்களை நமதாக்கி கொள்ள வேண்டுமே தவிர கோபத்தினால் அல்ல. ஆகவே இந்த நாளிலே கோபத்தை மறப்போம், மன்னிப்பை கற்றுக் கொடுப்போம். இப்படி நாம் வாழ்கின்ற பொழுது உலகத்தில் சிறந்தவர்களாய் மாற முடியும், உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் முன்னேற முடியும். ஆகவே இந்த நாளிலே மன்னிப்பை கற்றுக் கொடுப்போம், பகையை மறப்போம், கோபத்தை ஒதுக்கி வைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையா எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் நாங்கள் கோபம் கொள்ளாதபடி அனைவரையும் மன்னித்து வாழுகின்ற இந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் கரங்களை தாழ்த்துகிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கோபம், பொறாமைகள், எரிச்சல் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்திலே பறைசாற்றி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.